கவுண்டமணி அவர்களோட மனைவி இறப்புக்கு பின் தொடர்ந்து அவங்கள பத்தின ஏராளமான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்துல தெரிய வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வீட்ல வேலை செஞ்சிருக்க பணிப்பெண் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே இந்த செய்திய கேட்டு நான் பயங்கரமா ஷாக் ஆகிட்டேன். அன்னைக்கு நான் அம்மாவ பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சில வேலைகள் செஞ்சு குடுத்துட்டு, குறிப்பா அவங்களுக்கு சமைச்சு குடுத்துட்டு தான் நான் வீட்டுக்கு போயிருந்தேன். பட் வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு நியூஸ் கேட்டு நான் ரொம்பவே ஷாக் ஆகி உடனடியா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா எப்பவும் போல நல்லா தான் இருந்தாங்க. காலை எப்பயுமே 8 டூ 9 மணிக்குள்ள அவங்களுக்கு சாப்பாடு குடுத்துருவோம். அதனால நான் வந்து அவங்கள ரெடி பண்ணி, அவங்கள ஃப்ரெஷ்அப் பண்ணி, அவங்களுக்கு சாப்பாடுலாம் பண்ணி குடுத்துட்டேன். நல்லா பேசினாங்க. அண்ட் இந்த ஒர்க்க முடிச்சதுக்கப்புறம் எப்பயுமே நான் என் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். அந்த மாரி தான் நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். அம்மா ரொம்பவே நல்லா இருந்தாங்க. பட் சடனா இப்படி ஆனுச்சு அப்படிங்கிறது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கவுண்டமணி சாரும் சரி, அம்மாவும் சரி ரொம்ப 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 நல்லவங்க. எப்போதுமே எங்கள மரியாதையா பேசுவாங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. எந்த ஒரு ஹெல்ப்னாலுமே உடனடியா பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட எங்களெல்லாம் வந்து ஒரு பொண்ணு மாரி தான் பார்த்துக்கிட்டாங்க. இத்தன வருஷமா நாங்க அம்மா வீட்ல தான் இருக்கோம். ஒரு தீபாவளி வந்தாலோ, பொங்கல் வந்தாலோ புது ட்ரெஸ் எடுத்து குடுத்துருவாங்க. கலகலப்பா பேசுவாங்க. அண்ட் ரொம்ப நல்ல மனிதர்கள். எங்கள வந்து சராசரி மனிதர்கள் மாரி தான் நடத்துனாங்க. அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் கடந்த சில மாதங்களாகவே அம்மாவுக்கு உடம்பு முடியல. அண்ட் கூடவே தான் இருந்து கவனிச்சு வந்துட்டு இருக்கோம். அம்மாவுக்கு உடம்பு முடியாத போனதுலேருந்தே ஐயாவுமே ரொம்பவே சைலண்ட் ஆயிட்டாரு. அண்ட் தொடர்ந்து அவங்க நல்லபடியா ஆக்கிரணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த குடும்பமுமே போராடிட்டு இருந்தாங்க. அண்ட் கடைசியா கூட அம்மா நல்லபடியா தான் இருந்தாங்க. பட் சடனா இந்த மாரி ஆகிருச்சு அப்படிங்கிறது என்ன சொல்றது அப்படிங்கிறதே தெரியல. எப்படியாவது கடவுள் புண்ணியத்துல ஐயா இதுலேருந்து மீண்டு வரணும். நல்லபடியா இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கவுண்டமணி அவர்களோட வீட்ல இருக்கக்கூடிய பணிப்பெண்கள் இந்த ஒரு சில விஷயங்கள சமீபத்தில ஷேர் பண்ணது சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, புதுசாக ஜனநாயகன் படத்திலிருந்து அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு. அந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் நெறைய நெட்டிசன்கள் ஒரு சிலர் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்னப்பா வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் வினோத் அவர்களோட இயக்கத்துல வந்து கடைசியா படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் தான் ஜனநாயகன். இதற்கு முன்னாடி போஸ்டர்ஸ்லாம் வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. தளபதி அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில தளபதி விஜய் அவர்களோட கேரக்டர் நேம் என்ன அப்படிங்கிறது சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த ஒரு கேரக்டரோட நேம் தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிறதாமா. அண்ட் இந்த ஒரு பேரு வந்து ஷார்ட்டா டிவிகே அப்படின்னு இருக்காமா. அண்ட் அது மட்டும் இல்லாம டிவிகே அப்படிங்கிறத ஸ்டைலிஷா அவரு கையில பச்சையும் குத்திருக்காராமா. அண்ட் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அவரோட கேரக்டர்ல இன்க்ளூட் ஆகியிருக்காமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் நிறைய ரசிகர்கள் இந்த படம் வந்து நம்ம வினோத் படமா எதிர்பார்த்தோம். பட் டிவிகேன்னு வருது. அவரோட கட்சி ரிலேட்டடா இருக்கு. ஒருவேளை முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்துதான் இருக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அதே நேரம் இன்னொரு நேரம் பகவான் கேசரி ரீமேக்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுலயும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை அதோட அபிஷியல் ரீமேக் தானோங்கிற கேள்வியும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.